ஹாய், வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மார்க் வைஸ்ட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சராக பார்க்கணுனாலும் சரி, அதே நேரத்தில் நம்மளுக்கு இந்த நானோ சயின்ஸோட இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த டாபிக் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குறாங்க. நானோ இன் நேச்சர். நானோ இன் நேச்சரில் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நேச்சர் வந்து என்ன செஞ்சுருக்கு, நானோ சயின்ஸில் நிறைய நம்மளுக்கு இன்னும் நாலேஜ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. சார் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மனுஷங்க ஹியூமன் சரியா தன்னுடைய ஒவ்வொரு க்ரோத் ஸ்டேட்லேயும் ஒவ்வொன்றை பார்த்து தான் இயற்கையிலேருந்து பார்த்து என்ன செய்கிறோம், அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு கண்டுபிடிப்பாக கண்டுபிடிக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைங் பேர்ட் பறக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு ஏரோஃப்ளைன்றதை ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், மனுஷனும் பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனை க்ரியேட் பண்ண முடியுது இல்லையா. ஸோ அதே போல் இந்த நானோ சயின்ஸோடைய ஸ்டடீஸோடைய நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த நேச்சுரல் ஆல்ரெடி நம்மளாம் இப்போ நானோ சயின்ஸ்னு இப்போ தான் படிக்க வந்திருக்கும். ஆனால் நேச்சரில் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கு, பைண்ட் ஓவராக நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்மளுக்கு பில்டட் ஆகிருக்கு. ஸோ அதை க்ளோஸ்அப்பாக அப்சர்வ் பண்ணி இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ரீசன்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு ஃபுல்லாத்துக்கும் ஒரு இனிஷியேஷன் இருக்கணும் பார்த்தீங்களா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் திங், நம்மளுடைய டிஎன்ஏ. ஹியூமன் பாடியில் பில்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாமே நம்ம டிஎன்ஏல தான் பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுலேயும் சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ அப்படின்னு 2 இருக்குப்பா. சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, தென் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ. இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிடும். நேச்சுரலாகவே நம்ம பாடி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆர் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒரு இனிஷியல் கட்டமைப்பாக இருக்குது. இனிஷியல் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு பார்த்திங்களா நம்ம பாடி. ஸோ அதுக்கு மெயினாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவுடைய சைஸ் என்ன, இதோட வித்தோடைய சைஸ் என்ன அப்படின்னா 3 நானோமீட்டர். இது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரிங்களாப்பா. தட் இஸ் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் living things. ஓகே, இதோட வித் என்னன்னு சொல்லுவோம், இதோட வித்து 3 நானோமீட்டர்ஸ். 3 நானோமீட்டர்ஸ் சிம்பிளாக நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்க்கு பொதுவாக காமனாக சொல்லுவோம். அதோட வித்தை 3 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம இதேமாரி டிஎன்ஏ லைக் நம்ம ஒரு நானோ ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு சின்ன ரொபோட்டிக்ஸை உருவாக்கி ஆர்டிஃபிஷியலாக டிஎன்ஏ டேமேஜ் இருக்கக்கூடியதை கூட என்ன செய்ய முடியும், ஃபுல்ஃபில் பண்ணி நியூ ஜெனட்டிக் டெவலப்மெண்ட்டாக கொண்டு வர முடியும். புரிச்சுக்கலாம். ஸோ இது பயோ சைடு, அதாவது பயோ மெடிசன் சைடு, பயோ டைவர்சிட்டி சைடு நிறைய நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஸ்டடி பண்ணி அது மூலமாக நிறையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். புரிச்சுக்கலாப்பா. தென் நெக்ஸ்ட்டு மார்ஃபோ பட்டர்ஃப்ளை. இது நம்ம நேச்சரில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம ஸ்டடீஸ் வந்துட்டு இன்னும் ஃபர்தராக நிறையா போயிட்டுருக்கு, அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. தென் மார்ஃபோ பட்டர்ஃப்ளை. மார்ஃபோ பட்டர்ஃப்ளை அப்படின்றத இந்த பிக்சரில் பாருங்கள். இந்த மார்ஃபோ பட்டர்ஃப்ளையோடைய விங்ஸ் நம்மளுக்கு எப்போயுமே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலரில் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணும். ஸோ அதோடைய விங்ஸோடைய ஆங்கிளை சேஞ்ச் பண்ணும். அதாவது விங்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிறிஸ்டல், அதோடைய நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ், நானோ பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக தன்னுடைய சேஃபை சேஞ்ச் பண்ணும்போது, அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கலர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூ மெட்டாலிக், பிரில்லியன்ட் ப்ளூ மெட்டாலிக்காக இருக்கக்கூடியது அப்படியே க்ரீனிஷாக மாறும். சம்டைம்ஸ் இதை வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ்லி அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதோடைய விங்ஸில் இருக்கக்கூடிய நேனோ மெட்டீரியல்ஸ் அது ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் கலர்ஸை டிஃப்ரெண்ட்டாக க்ளோ பண்ணி காட்டுறதுக்கு இருக்குது. சரிங்களாப்பா. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. மார்ஃபோ பட்டர்ஃப்ளைலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது, ஸோ விங்ஸ் கலர்ஸ், விங்ஸ் சேஞ்ச் த கலர்ஸ். சரிங்களா. இந்த சேஞ்ச் இன் கலர் காரணம் அதில் என்னென்ன கலர் சேஞ்சஸ் ஆகுது, பிரில்லியன்ட் மெட்டாலிக் ப்ளூ, மெட்டாலிக் ப்ளூ கலர், தென் greenish
hues. Green hues. சரிங்களாப்பா? ஸோ இப்படி கலர்ஸ் சேஞ்சஸ் ஆகி கிடைக்கிறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளைலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னது, நம்மளுக்கே இப்போ ஒரு கிளாத் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சு நம்ம நானோ மெட்டீரியல்ஸ் வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த அட்ஜஸ்டிங் த நானோ பார்ட்டிகல் சைஸ், நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஒரே கலரில் டூயல் கலர் அப்பியரன்ஸை காட்ட முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரே கலர் ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருப்போம், ஆனால் அதோடைய கலர்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸோடைய சைஸை மட்டும் வேரி பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம மேலே லைட் படும்போது அந்த லைட்டுக்கு அப்பியரன்ஸில் என்ன செய்யும், கலர் ட்ரெஸ் கோடிங்க என்ன செஞ்சு கலர் கோடிங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கலாம்? ஸோ அந்த மாதிரி என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். ஸோ adjusting the size, adjusting the nano particle size, so the manipulating the material colors, manipulation of materials color. Okay, materials ஓட கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியும், இந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். நானோ பார்ட்டிகல்ஸோடைய சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். அது எங்கேருந்து நம்ம நேச்சர்லேருந்து கற்றுக்கிட்டோம், இந்த மார்ஃபி பட்டர்ஃப்ளைலேருந்து. சரிங்களாப்பா? தென் தேர்ட் ஒன், பீகாக் ஃபெதர்ஸ். நீங்கள் பார்க்குற இந்த பீகாக் ஃபெதரை டே டு டே லைஃப் நம்மளே பார்த்துருந்துருப்போம். லைட்டுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பீகாக் ஃபெதர்ஸை ஒவ்வொரு ஆங்கிலேருந்து பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக க்ளோ ஆகிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? இந்த பீகாக் ஃபெதர் அப்படின்றத நீங்கள் கையிலே வச்சு பார்த்துருப்பீங்க. பீகாக் ஃபெதர்ஸ். இந்த பீகாக் ஃபெதர்ஸோடைய இந்த நானோ பார்ட்டிகல்ஸோடைய சைஸ் ரேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் 10 நானோமீட்டர் சைஸ் இருக்கும்பா. இதோடைய சைஸ் எவ்வளவு, 10 நானோமீட்டர் ரேஞ்ச் சைஸ். ஸோ இந்த சைஸில் இருக்கிற இந்த பீகாக் ஃபெதர்ஸ் வந்துட்டு லைட் அது மேலே படும்போது டு க்ளோ த லைட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒவ்வொரு கலரில் என்ன செய்யும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸில் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு இங்கே நேச்சுரலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நானோ பார்ட்டிகல் ஸ்ட்ரக்சர்ஸாக நம்ம இங்கே பார்க்குறோம்ப்பா. சரிங்களா? இதில் இருக்கக்கூடியது 2D ஃபோட்டோனிக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோனிக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 டைமென்ஷனல் ஃபோட்டோனிக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இந்த பீகாக் ஃபெதரில் இருக்கக்கூடியது. ஸோ டு க்ளோ த டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் க்ளோ ஆகிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அமைப்பு இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் பீகாக் ஃபெதர்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் நம்மளுக்கு தெரியுதுன்றதை புரிஞ்சுக்கிட முடியுது. தென் பேரட் ஃபிஷ். இந்த பேரட் ஃபிஷ் அப்படின்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நேம் வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டால், அதோடைய வாயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதோடைய வாய் வந்துட்டு பேரட்டோடைய வாய் மாரியே இருக்கும். அதை எப்படி நம்ம இந்த இடத்துல இதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த சீசோரில் நம்மளுக்கு கடல் கடியிலெல்லாம் நம்மளுக்கு சில இடங்களில் பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, கோரல்ஸ். அந்த கோரல்ஸை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், கடிச்சிக்கிட்டே இருக்கும். பாறைகளை அந்த பவளப்பாறைகளை சாப்பிட்றது தான் இதோடைய வேலையை, ஃபிஷ்ஷுக்கு வேலையை. மற்ற இதெல்லாம் பாசம் மாதிரி ஏதோ சின்ன சின்னதாக சாப்பிடுவோம் இல்லையா, இந்த ஃபிஷ்ஷு ஸ்பெசிஃபிக்காக என்ன தான் சாப்பிட்றோம், கோரலை மட்டும் தான் கடிச்சு சாப்பிடும். ஸோ அப்போ அந்த பாறையை கடிக்கிற அளவுக்கு அதோடைய அழகில் என்ன செய்யுது, அதோடைய வாயில் அதிகப்படியான பவர் இருக்குது. அந்த பவருக்கு காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சயின்டிஸ்ட்லாம் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன செய்கிறாங்க, அதோடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலோடைய மினரல்ஸோடைய சைஸை நம்மளுக்கு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது நானோ பார்ட்டிகல்ஸோடைய ஸ்ட்ரக்சரை காட்டுது. அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இன்டர்வோவன் ஒரு ஃபைபர் ஃப்ளெக்சிபிளான ஒரு செயின் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதை பிரிக்க முடியாத, உடைக்க முடியாதது இருக்கிறத வச்சு அதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் என்ன இருக்குன்னா, ஃப்ளோரோபடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலமெண்ட். சரிங்களா? ஸோ இதே மெட்டீரியல்ஸை வச்சு அடுத்து நம்மளுக்கு எதை உருவாக்குனாலும் அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அல்ட்ரா டியூரபிலிட்டி சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். உடைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். சார் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சாதாரண ஒரு கிளாஸ் அப்படின்றது எப்படி இருக்கும், பிரேக்கபிள், உடைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. ஸோ இதே கண்ணாடியை உடைக்க முடியாத மாற்றணும் அப்படின்னா இதே ஃப்ளோரோபடைட் மெட்டீரியல்ஸால் உருவாக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக அல்ட்ரா டியூரபிள் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உடைக்க முடியாத ஒன்றா இருக்கும்.
ஸோ அதுக்காகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த மெட்டீரியல்ஸ், அதாவது இதோடைய ஸ்டடீஸ் நானோ சயின்ஸ் நேச்சரில் இருந்து நம்மளுக்கு ஸ்டடி பண்ணதை அப்படியே என்ன செய்கிறாங்க நம்மளுடைய லேபில் அதை வேறு விதமாக எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். உடைக்க முடியாத இடம் மட்டும் இல்லை, சில மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நிறைய தேய்மானம் ஏற்படும். மோட்டார் வெஹிக்கிளாக இருக்கட்டும், அல்லது ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பெரிய மோட்டார்ஸாக இருக்கட்டும், ரன்னிங் ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கட்டும், மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதோடைய தேய்மானம் அதிகமாகும். காலங்களாக ஆக ஏஜ்னிங் ஆக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வேகமாகவே அது என்ன செய்யும், தேஞ்சிடும். சரிங்களா? அப்போ அதோட லைஃப்பை கூட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த மெட்டீரியல் ஃப்ளோரோபடைட் மெட்டீரியல்ஸால் என்ன செய்கிறாங்கன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களாப்பா? சரி, ஓகே. இந்த பேரட் ஃபிஷ் என்ன செய்யுது? crunches the coral all days. crunches coral all days. எல்லா நாளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இது கோரலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி அதுக்கான பவர்ஃபுல் ஃபைட்டுக்கான காரணம் இன்டர்வோவன் ஃபைபர் ஸ்ட்ரக்சர். இன்டர்வோவன் ஃபைபர் ஸ்ட்ரக்சர் அதோடைய பவர்ஃபுல்லான பைட்டுக்கு ரீசன். சரிங்களாப்பா? ஸோ இதோடைய அழகில் அதோடைய வாயில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த எலமெண்ட் என்ன அப்படின்னா ஃப்ளோரோபடைட். ஃப்ளோரோபடைட். இந்த கெமிக்கல் காம்போசிஷன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு செயின் லைக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? செயின் லைக் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்மளும் ஒரு நானோ பார்ட்டிகல்ஸை இந்த ஃப்ளோரோபடைட்டை வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஒரு அல்ட்ரா டியூரபிள் சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அல்ட்ரா டியூரபிள் சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். சரிங்களாப்பா? சின்ன ஒரு நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன போதும், இந்த நோட்ஸ் மட்டும் நீ எழுதுனா போதும்ப்பா. சரி, அதான் சார் உனக்கு என்ன செஞ்சுருக்கேன், அது ஒரு புக்கில் நம்மளுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துட்டா ஈஸியாக புரியும், கேப்சர் ஆகும். ஒரு ரிட்டன் டைப்பில் எழுதுறதுக்கு இந்த மாதிரி எழுதுனா போதும். சரிங்களாப்பா? தென் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க? லோட்டஸ் லீஃப். இந்த லோட்டஸ் லீஃபை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் குளங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தாமரை இலைகள் மேலே தண்ணி ஒட்டாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களாப்பா? இப்போது இந்த ஒரு லோட்டஸ் லீஃபை ஒரு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. சரிங்களாப்பா? எஸ்இஎம்னு சொல்லக்கூடிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது, மைக்ரோகிராஃப்னு சொல்லியிருப்பாங்க, மைக்ரோஸ்கோப். சரிங்களா? அதை வச்சு நம்மளுக்கு ஸ்டடி பண்ணும்போது க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அதோடைய மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் ஃபுல்லாக சின்னதாக முள்ளாக ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாமே செல்ஃப் கிளீனிங் பண்ணுது. செல்ஃப் கிளீனிங்னா எப்படி? அது மேலே எந்த ஒரு, அது ஒரு பொதுவாகவே வாட்டர் ரிப்பலண்ட். சரிங்களா? வாட்டர் அது மேலே படாது. அதேமாரி எந்த ஒரு ஸ்டெயினோ ஒரு டேட்டியோ ஏதோ ஒரு அழுக்கோ படாமல் செல்ஃப் கிளீனிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி செல்ஃப் கிளீனிங் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் அப்படியே என்ன செய்கிறாங்க, லேபில் இமிடேட் பண்ணி, சயின்டிஃபிக் லெபார்ட்ரியில் நம்ம இமிடேட் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இதை வச்சு நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய சிந்தட்டிக் கிளாத், அதாவது ட்ரெஸ் கிளாத்தில் நேச்சுரலாகவே அதில் வந்து என்ன செய்யாது, எந்த ஒரு ஸ்டெயினும் படாது, டேட்டி ஆகாது, ஓடர்லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? எதுவும் வாட வராது. சரிங்களா? அதேமாதிரி நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், செல்ஃப் கிளீனிங் பண்ணிகிட்டே ஒரு ட்ரெஸ்ஸை ரொம்ப வருஷத்துக்கு கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற நம்மளுக்கு வந்துட்டு நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது நம்மளுக்கு கண்டிப்பான ஒரு காலகட்டம். ஆனால் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அவங்க டெய்லி என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் துவைக்க முடியாது. சரிங்களா? ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண முடியாது, வாஷ் பண்ணி காய வைக்கிறதுக்கெலாம் முடியாது. சரிங்களா? 6 months 7 months இந்த வின்டர் சீசன் மட்டும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி டயத்தில் அவங்க என்ன செய்வாங்க, ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அப்படி ரொம்ப லாங் டயத்துக்கு நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலே என்ன செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பாடிக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம பாடியில் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நானோ ட்ரெஸ்ஸு, நானோவால் உருவாகக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் கிளாத்தை உருவாக்கி நம்ம என்ன செஞ்சுருந்தாங்க, ட்ரெஸ் மேக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியும், இந்த ஓடர்லெஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரெயின், டர்ட்டி, செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ் இது எல்லாம் பண்ணி என்ன செய்ய முடியும், ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை அவங்களால போட்டுக்கிட முடியும். சரிங்களா? இதே இது டிஃபென்ஸ்லேயே யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸாக, ஒரு ஆர்மராக, ஒரு எந்த ஒரு புல்லட்டும் நம்மளுக்கு உள்ள ரீச் புல்லட் ப்ரூஃப் லைக் அதுமாரி நம்மளை என்ன செய்ய முடியும், ஒரு அல்ட்ரா டியூரபுளாக நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த பேரட் ஃபிஷ் பார்த்தீங்களா, இதிலேருந்து உருவாக்கின அந்த ஃப்ளோரோபடைட் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு அல்ட்ரா டியூரபிள் சிந்தட்டிக் கிளாத்தை வச்சும்
உருவாக்க முடியும். சரிங்களா? தென் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது லோட்டஸ் லீஃப். லோட்டஸ் லீஃப் லோட்டஸ் லீஃப் சர்ஃபேஸ். சரிங்களாப்பா? இந்த லோட்டஸ் லீஃப் சர்ஃபேஸில் நம்மளுக்கு இதை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் SEM, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோகிராஃப். சரிங்களா? மைக்ரோஸ்கோப், மைக்ரோகிராஃப் ரெண்டுமே ஒன்று தான். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோகிராஃப். சரிங்களாப்பா? ஸோ இதை வச்சு உருவாக்கக்கூடிய இந்த நானோ லீஃப்லேருந்து நம்ம லோட்டஸ் லீஃப் இருக்குது பார்த்தீங்களா? லோட்டஸ் லீஃபோடைய சர்ஃபேஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த சர்ஃபேஸ் மாதிரியே சில நானோ பெயிண்ட்ஸை உருவாக்குறாங்க. இந்த நானோ பெயிண்ட்ஸு எங்கெல்லாம் கோட் பண்ணுறாங்களோ, எது மேலெல்லாம் நம்ம கோட்டிங் பண்ணி இருக்கிறோமோ அது ஃபுல்லாத்துக்கும் அதிகமான டியூரபிலிட்டி இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காரில் சாதாரண பெயிண்ட் கிடச்சிருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஸ்க்ராச்சஸை உருவாக்கிடலாம். ஆனால் இந்த நானோ பெயிண்ட்ஸை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணி இருக்கும்போது, கோட் பண்ணி இருக்கும்போது அந்த காரில் ஸ்க்ராச்சஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸ்க்ராச்சஸ் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் சுச்சுவேஷனில் அது டேமேஜ் கூட ஆகாது. ஏன்னா அவ்வளவுக்கு பாண்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ப்ரோக்ராமிஸ்டாக இருக்கும். அதோடைய நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. ஒரு இன்டர்வோவன் ஃபைபர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதேமாரி அந்த நானோ பெயிண்ட்ஸ் அப்படின்றது மோர் டியூரபிலிட்டியாக இருக்கும். ஸ்ட்ரெயின் அண்ட் டர்ட் வந்து என்ன செய்யாது, அது மேலே அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு க்ளீனாக இருக்கும், ப்ரொடக்ஷனாக இருக்கும். புரிச்சுங்களாப்பா? ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதில் இருந்து கண்டிப்பான முறையில் ஒரு 1 மார்க்கு கேட்கலாம், இல்லை 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறனால ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கூட நம்மளுக்கு இதை கேட்கலாம். சரிங்களாப்பா? தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.